வெல்கம் டு கணினியாக. நம்ம செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MongoDB என்டர்பிரைஸ் எடிஷனை எப்படி ரெட்ஹாட் லினக்ஸ் 9.3ல இன்ஸ்டலேஷன் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஹவு டு இன்ஸ்டால் MongoDB என்டர்பிரைஸ் எடிஷன் இன் ரெட்ஹாட் லினக்ஸ் 9.3. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு RHL சர்வர் எடுத்திருக்கேன். ஓகே, அதில் வெர்ஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன கமாண்ட், cat etc OS release. ஓகே, நிறைய டைப்பில் செக் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து OS releaseன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் கேட் கமாண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷன் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ cat etcல OS releaseங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 9.3, நேம் வந்து ரெட்ஹாட் என்டர்பிரைஸ் லினக்ஸ். ஓகே, இப்போ MongoDB என்டர்பிரைஸ் எடிஷன் இன்ஸ்டலேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு MongoDB எதுவும் இன்ஸ்டால் ஆகிருக்கா சர்வரில் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா QA grep ஸ்பேஸ் விடணும் grep mongo. ஓகே, இன்ஸ்டலேஷன் ஆயிருந்ததுன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ எதுவுமே நமக்கு வரல, பிளாங்காக இருக்குது. அப்போ MongoDB எதுவுமே இன்ஸ்டலேஷன் ஆகலை இந்த சர்வரில். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதில் போய்ட்டு MongoDB டைட்டில் பாரில் சர்ச் பாரில் mongodb.org கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ MongoDB orgன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா mongodb.comங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ இதில் ப்ராடக்ட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா MongoDBயோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு சர்வர் டாக்குமெண்டேஷனை வச்சு நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். சர்வர் டாக்குமெண்டேஷன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ்ங்கிற ஒரு டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் சர்வர் டாக்குமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு இதில் இன்ஸ்டலேஷன் டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் MongoDB கம்யூனிட்டி எடிஷன் இருக்குது, MongoDB என்டர்பிரைஸ் எடிஷன் இருக்குது. ஓகே, ஸோ நான் அப்புறம் அப்கிரேட் MongoDB கம்யூனிட்டி டு MongoDB என்டர்பிரைஸ். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணி எதை செக் பண்ண போகிறோம்னா MongoDB என்டர்பிரைஸ் எடிஷனை செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அதை இன்ஸ்டால் MongoDB என்டர்பிரைஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் இன்ஸ்டால் ஆன் லினக்ஸ்னு ஒரு டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. அதில் இன்ஸ்டால் ஆன் ரெட்ஹாட் இருக்குது, இன்ஸ்டால் ஆன் ரெட்ஹாட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்ஸ்டால் MongoDB என்டர்பிரைஸ் எடிஷன் ஆன் ரெட்ஹாட் ஆர் CentOS. ஓகே, ஸோ அப்படி கீழே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MongoDB என்டர்பிரைஸ் எடிஷன் சப்போர்ட்ஸ் த ஃபாலோயிங் 64-bit வெர்ஷன்ஸ் ஆஃப் ரெட்ஹாட் என்டர்பிரைஸ் லினக்ஸ். RHL CentOS லினக்ஸ் சப்போர்ட் பண்ணும், RXL லினக்ஸ் சப்போர்ட் பண்ணும், ராக்கி லினக்ஸ் அண்ட் அல்மா லினக்ஸ். ஓகே, ஸோ இதில் கீழே வாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெப்போ க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ கான்ஃபிகர் ரெபாசிட்டரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, எங்கே க்ரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ETCல m.reposd MongoDB என்டர்பிரைஸ் எடிஷன் 7.repo ஃபைல்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, நீங்கள் எந்த நேமில் ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் நேமை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதில் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் 7.0 இல்லை, ஸோ இங்கே 7.0 என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபைலில் இங்கே. ஸோ இதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். m.repos.dல MongoDB என்டர்பிரைஸ் -7.0 ரெப்போ. ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா ரெப்போவில் MongoDB என்டர்பிரைஸ் 7.0ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு அதை எப்படி காப்பி பண்ணுறேன், ETCலேருந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி VI கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சூடோ கொடுத்து ரூட் டைரக்டரிக்கு சேஞ்ச் ஆகிக்கலாம். ஓகே, இன்னும் ஒவ்வொரு தடையும் சூடோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் கமாண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் சூடோ கொடுத்து நம்ம பெர்மனெண்ட்டாக ரூட் டைரக்டரிக்கு ஒரு தடவை பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் டைரக்டரிலேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு தடையும் சூடோ கொடுத்தும் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் நான் என்ன பண்ணுறேன், ரூட் டைரக்டரிக்கு வந்து இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, சூடோ SU கொடுத்தோடனே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்குது, நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். ஸோ அப்போ டாலர் ப்ராம்ப்ட் இருந்தால் யூசர், ஹேஷ் ப்ராம்ப்ட் இருந்தால் ரூட் யூசர். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விஐங்கிறது ஒரு எடிட்டர். ஸோ அந்த VI எடிட்டரில் நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோன்னா VI ஸ்பேஸ் எங்கே க்ரியேட் பண்ணமோ அந்த பாத்தை கொடுக்குறேன், பாத் வித் ஃபைல் நேம். ETCல m.repos.dல MongoDB என்டர்பிரைஸ் எடிஷன் 7.0 வருமா, .repo விட்டுட்டேன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். .repo 7.0 ஓகே, ஸோ ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைலுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணோம்னா என்ன கமாண்டு, ஐன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கமாண்ட் ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே இன்சர்ட்னு உங்களுக்கு பாட்டமில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படின்னா வந்து இது எடிட்டபிள் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம அந்த ரெப்போவை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள், காப்பி ஆகிடும். ஓகே,
ஓகே. ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுற என்ன கமாண்டு, எஸ்கேப் :W Q கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு MongoDB என்டர்பிரைஸ் எடிஷன் 7 இருக்குது. MongoDB நேம் வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கோம். MongoDB என்டர்பிரைஸ் ரெபாசிட்டரின்னு கொடுத்துருக்கோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது report.mongodb.comக்குள்ளே சப்டைரக்டரி சப்டைரக்டரிக்குள்ளே red.9. ஸோ இது மாதிரி சப்டைரக்டரிக்குள்ளே அந்த MongoDB என்டர்பிரைஸ் எடிஷனை வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சர்ச் பண்ணி எடுக்கிறோம் ஆன்லைனில். ஸோ அப்போ இது ஒர்க் ஆகணும்னா நமக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் மஸ்ட். ஒரு இன்டர்நெட் இருந்தால் தான் இதை இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். ஓகே. ஜிபிஜி செக்கு எனேபிள்டு 1னா இன்ஸ்டலேஷன் ஆன்லைன் அர்த்தம், அதாவது இன்ஸ்டலேஷன் எனேபிளில் இருக்குதுன்னு அர்த்தம். 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெபாசிட்டரி வந்து டிசேபிள் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ எனேபிள்டு 1னா இந்த ரெபாசிட்டரிக்கு எனேபிள் இருக்கிறது தான் எனேபிள்டு 1ன்னு கொடுக்கும். ஜிபிஜி செக்னா இந்த ஜிபிஜி கீயை வந்து செக் பண்ணுறதுக்கு 1ன்னு கொடுக்கும். இப்போ ரெண்டுலேயும் 0 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிசேபிள் ஆகிடும். ஓகே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு MongoDB என்ன வெர்ஷன் கொடுத்துருக்கோம், அப்புறம் அது என்ன நேம் கொடுக்குறோம், MongoDBயோட ரெபாசிட்டரி நேம் கொடுக்குறோம், அப்புறம் MongoDB எங்கே சேவ் ஆகிருக்கிற ரெபாசிட்டரி URL கொடுக்குறோம். அப்புறம் வந்து கீயை செக் பண்ணுறதுக்காக ஜிபிஜி செக் 1னா இந்த கீயை வந்து செக் பண்ணோம். 0ன்னு கொடுத்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடும். ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு எனேபிள்டு 1 இருந்தால் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு சேவ் பண்ணணும்னா எஸ்கேப் WQன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். Wனா ரைட்டு, Qனா குவிட். அப்போ சேவ் பண்ணிவிட்டு குவிட் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இன்ஸ்டலேஷன் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஓகே. இன்ஸ்டால் MongoDB என்டர்பிரைஸ் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். சரி, நமக்கு சூடோ தேவையில்லை, சூடோ எடுத்துடலாம். ஓகே. நம்ம ஆல்ரெடி ரூட் டைரக்டிலே இருக்கும், அதனால் சூடோ தேவையில்லை. யூசர் டைரக்டியில் யூசர் ப்ராம்ப்டில் இருந்தால் தான் நம்ம சூடோ யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இன்ஸ்டால் -y -yனா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், -y எடுத்துடலாம். ஏன்னா நம்ம செக் பண்ணுறதுக்காக -y எடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டால் MongoDB என்டர்பிரைஸ் எடிஷன் கொடுத்தா என்டர்பிரைஸ் கொடுத்தா போதும். ஓகே. செக் பண்ணுது MongoDB ரெபாசிட்டரியில் வந்து செக் பண்ணுது. ஸோ உங்களுக்கு MongoDB என்டர்பிரைஸ் எடிஷன் இதெல்லாம் சப்போர்ட்டட் ஃபைல்ஸ். ஓகே. டோட்டல் டவுன்லோட் சைஸ் பார்த்தீங்கன்னா 189 MB. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது 819 MB 819 MB உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகே. இப்போ இன்ஸ்டால் SRNO கேக்கு எஸ்ன்னு கொடுத்துட்றேன், ஒய்ன்னு கொடுத்தேன். ஸோ இதை செக் பண்ணாமல் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணால் -yன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே. எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கீ வந்து செக் பண்ணுது. ஸோ அதனால் அகைன் ஒரு தடவை எஸ் கொடுக்க வேண்டியது. ஓகே. கீ டிசேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கீ கேட்காது. ஆனால் கீ வந்து நம்ம ஏன் எனேபிள் பண்ண கொடுக்கணும்னா அப்படின்னா வந்து நமக்கு இந்த வெர்ஷன் அந்த சைட்லேருந்து தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகுதா அப்படிங்கிறத கீ வெரிஃபிகேஷன் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால் கீ வெரிஃபிகேஷன் கொடுக்குறது நல்லது. ஸ்கிப் பண்ணிவிட்டும் போகலாம். நம்மளால் கீ வெரிஃபிகேஷன் ஜிபிஜி செக் கொடுக்குறது நல்லது. ஓகே. ஸோ இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. Ctrl+L கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் கிளியர் ஆகிடும். ஓகே. இப்போ MongoDB என்டர்பிரைஸ் எடிஷன் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ MongoDB இன்ஸ்டால் ஆகிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு MongoDB MongoD - வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு MongoDயோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். MongoD. ஸோ MongoD - வெர்ஷன். ஸோ உங்கள் வெர்ஷன் 7.08. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு இதோட சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம். சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் MongoD. ஓகே. Ctrl+L கொடுத்துக்கலாம். Ctrl+Lனா கிளியர் த ஸ்க்ரீன். ஓகே. MongoD. சரி, F இல்லை D. ஸோ எனேபிளில் இருக்குது, ஆனால் சர்வீஸ் வந்து இன்ஆக்டிவில் இருக்குது, அதாவது ஸ்டார்ட் ஆகலை. ஓகே. எனேபிள்னா உங்களுக்கு பூட்டபிள்லேயே சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ வந்து சர்வீஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஆக்டிவில் இருக்கிறதுனால அதை ஆக்டிவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆக்டிவ் ஆகும். அப்போ சிஸ்டம் அதுக்கு என்ன கமாண்டு, சிஸ்டம் சர்வீஸ்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் CTL ஸ்டார்ட் என்ன சர்வீஸ் நேமோ அந்த நேமை கொடுக்கும். ஓகே. சிஸ்டம் CTL ஸ்டார்ட் MongoD. MongoDBயோட சர்வீஸ் என்ன, MongoD சர்வீஸ் நேம். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். STATUS ஸ்டேட்டஸ் Mongo. என்டர். ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்டிவ் ரன்னிங்னு வந்துருச்சு. ஓகே.
Q கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம மாங்கோ டிபி செல்லில் போனோம்னா மாங்கோ செல், ஓகே, மாங்கோ SH கொடுத்தீங்கன்னா மாங்கோ செல்லுக்குள்ள உங்களுக்கு என்ட்ரு ஆகிடும். ஸோ மாங்கோ டிபி செல்லில் நம்ம என்ட்ரு ஆகிடுச்சு. ஓகே, இப்போ போயிட்டு டிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் டிபி காட்டும். ஓகே, இப்போ என்னென்ன டிபிலாம் இருக்குது செக் பண்ணுற என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ டிபி. ஸோ டிபிஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டா பேஸ்லாம் இருக்குன்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போது டிஃபால்ட்டாக உங்களுக்கு அட்மின், கான்ஃபிக், லோக்கல், ஓகே, 3 டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம்னா மாங்கோ டிபி என்டர்பிரைஸ் எடிஷனை எப்படி RHL 9.3ல் இன்ஸ்டலேஷன் பண்ணுறத பற்றி. ஓகே, தேங்க்யூ.